ஓட்டை திருடியவர்கள் அரசை திருட பார்க்கிறார்கள். இந்த நாட்டை வந்துட்டு எப்படியெல்லாம் திருடுவதற்கு தகுதித்தமான வேலைகள்லாம் அதிகார திமிருக்கு அடிபணியாத மாநிலங்கள் எது எதுவோ அந்த மாநிலங்கள்ல எப்படியாவது வந்துட்டு ஆட்சி கவிழ்ப்ப நடத்தணும், கால மண்டியிட்டு ஆட்சி தக்க வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு நாங்கள் ஒன்று முதுகெலும்பு இல்லாதவர்கள். ஊழல் எதிர்ப்பாம இவனுங்க என்னவோ உலகமாக உத்தமனுங்க. எலக்டோரல் பாண்ட் மூலியமாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஊழலை செய்த அயோக்கியவர்களே இவர்கள் தான். இடி, சிபிஐ போன்ற இந்திய நாட்டினுடைய தன்னிச்சையான அமைப்புகளை இவர்களுக்கு கலெக்ஷன் ஏஜென்டா மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல ஊழலிய ஒரு உலகறிய ஒரு உத்தமன் தான் டிடிவி தினகரன் சொல்லிட்டு ஊழல்வாதி குற்றவாளின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு இதே பாஜகவால் சிறையில் அடைக்கப்பட்ட டிடிவி தினகரன் இந்த ஈடு உண்மையிலே பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆள் பிடிக்கிற வேலையையும் கலெக்ஷன் ஏஜென்ட் வழிபறி பண்ணி பாஜகவுக்கு பணத்தை சேர்க்கிற வேலையும் தான் பண்ணிட்டு இருக்குது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமா எல்லா எதிர்கட்சிகளையும் கைது செய்து அந்த மாநில அரசு ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணி ஊழலை சட்டப்பூர்வமாக்குவதுதான் இவர்களுடைய நோக்கமே. அதற்காகவே பாத்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி கைது என்ற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அரச கலைக்கலாம். ஆனாலும் மக்கள் மனசை உங்களால கைது செய்ய முடியாது. மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, ஓட்சோரி செய்தவர்கள் இப்பொழுது சட்டாச்சோரி, அதாவது ஓட்டை திருடியவர்கள் இப்பொழுது அரசை திருட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநிலங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது ஓட்டை திருடியவர்கள் அரசை திருட பார்க்கிறார்கள், ஓட்சோரி அதாவது ஓட்டை திருடியவர்கள் சட்டாச்சோரி அரசை திருட முயல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. அது குறித்து கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லி இந்திரா பவன்ல பாத்தீங்கன்னாக்கா மத்திய பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநிலங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துலதான் ஒன்றிய பாஜக அரசு இந்த நாட்டை எப்படியெல்லாம் திருடுவதற்கு தகுதித்தமான வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசையும் தன்னுடைய மையப்படுத்துவதற்காக தன்னோட ஆக்டோபஸ் கரத்தால வளைக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் செய்கிறது அப்படின்னு குறித்தெல்லாம் இந்த கூட்டத்துல அவர் பேசியதோடு எப்படியெல்லாம் இனிமேல் பாஜக ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை தான் கொண்டு வந்திருக்கின்ற அந்த புதிய மசோதாவின் மூலமாக புல்டோசர் போல இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை அழித்து ஒழிக்கிறதுக்கு பாஜக பாக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா மல்லிகார்ஜுனை பேசியிருக்கிறார். அதுலயும் குறிப்பாக 30 நாட்கள்ல கைது அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பாஜக தான் ஆளாத மாநிலங்கள்ல அல்லது தன்னுடைய அதிகார திமிருக்கு அடிபணியாத மாநிலங்கள் எது எதுவோ அந்த மாநிலங்கள்ல எப்படியாவது ஆட்சி கவிழ்ப்ப நடத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பல விதமான தகுதித்த வேலைகள் செய்யறாங்க. குறிப்பாக ஆளுநரை வைத்துக் கொண்டு ஏகப்பட்ட பொடிச்சல்களை அந்தந்த மாநிலங்கள்ல செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கும் அடிபணியாத நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதியின் துணையோடு ஆளுநர்களின் கொட்டத்துக்கு சமட்டி அடியை மாநில அரசுகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநில அரசுகள் செய்ய ஆரம்பிச்ச உடனே வேற வழி இல்லாம இதுக்கு மேல இவங்களை அதாவது தங்க சனாதனம் சொல்கின்ற சாம பேத தான தண்டம் அப்படின்ற எல்லா விதத்தையும் பயன்படுத்தி எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் அரட்டி உரட்டி பார்த்து மிரட்டி எல்லாத்தையும் அடிப்பணி வச்சுட்டாங்க. ஆனா அந்த மிரட்டல்கள் பாஜகவுடைய இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் இன்னும் அடிபணியாம இருக்குது. இவங்க என்ன சொன்னா கால மண்டியிட்டு ஆட்சி தக்க வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு நாங்கள் ஒன்று முதுகெலும்பு இல்லாதவர்கள், நாங்கள் சொரணையற்றவர்கள் அல்ல அப்படின்றத நிரூபிக்கிற வகையில பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் ரொம்ப துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கு. அது சட்டத்தின் துணையோட எதிர்த்து கொண்டிருக்குள்ள அவர்கள் எந்த சட்டத்தின் துணையை வைத்துக் கொண்டு நம்ம எதிர்க்கிறார்களோ அதே சட்டத்தை நமக்கு தங்களுக்கு சாதகமாக்கி இந்த மாநிலங்கள்ல ஏதாவது விதத்துல ஆட்சி கவிழ்ப்ப பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒருத்தர் 5 ஆண்டுகள் சிறை செல்லக்கூடிய வழக்குகள்ல 30 நாட்கள் சிறையில் இருந்தாரு அப்படின்னாக்கா அவருடைய பதவி பறிக்கப்படும். அவர் எந்த பதவியில் இருந்தாலும் அவருடைய பதவி பறிக்கப்படும் சொல்லிட்டு இந்த உத்தமனுங்க, உலகமாக உத்தமனுங்க, போலி என்கவுண்டர் பண்ணவனுங்க,
குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா குஜராத் கலவரத்துக்கு மிகப்பெரிய காரணம் பல சிறுபான்மையின மக்களை வேட்டையாடி கொன்ற மிருகங்கள். அதுக்காகவே கோத்ரா அந்த ரயில் எரிப்பு சம்பவத்தை இறந்தவர்கள் உடலை மக்கள் பார்த்து வெளியாகணுன்றதுக்காகவே ஓப்பன் பிளேஸ்ல ஒரு திரை கூட கட்டி விட்டு அந்த இடத்த அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஓப்பன் பிளேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது மூலியமா மக்களுக்கு மதவெறியை உருவாக்கி அது மூலியமா குஜராத்தையே பெரிய கலவர பூமியாக்கி அந்த கலவர பூமியின் மூலம் தங்களை நாடு முழுக்க அடையாளப்படுத்தி கொண்டு இன்று இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை ருசித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக சனாதன RSS வளர்த்தெடுத்த ரத்த வெறி பிடித்த மிருகங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுங்கதான் பாத்தீங்கன்னா இந்த சர்வாதிகார போதையில இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை சீரழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்தெல்லாம் ஹரியானா மத்திய பிரதேசம் மாநிலத்துல இருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு மிக தெளிவாகவே ஐயா மல்லிகார்ஜுனா எடுத்துரைச்சாரு. இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷா அவர்கள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா ஊழல் எதிர்ப்பாம இவனுங்க என்னவோ உலகமாக உத்தமனுங்க எலக்டோரல் பாண்ட் மூலியமாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஊழலை செய்த அயோக்கியவர்கள் இவர்கள் தான். இந்த அயோக்கியர்கள் எலக்டோரல் பாண்ட் மூலியமாக பணத்தை தொழிலதிபர்கள் பறிக்கிறதுக்காக இடி சிபிஐ போன்ற இந்திய நாட்டினுடைய தன்னிச்சையான அமைப்புகளை இவர்களுக்கு கலெக்ஷன் ஏஜென்டா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எப்படி ஊழல் ஒழிக்கிறாங்கன்னாக்க ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளை தங்களுடைய ஜால்தாக்களாக தங்களுடைய ஆதரவாளர்களாக மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக அந்த ஊழல்வாதிகளை புனிதப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு சொன்னாக்க மத்திய பிரதேசத்துல தேசியவாத காங்கிரஸ்ல இருந்த அஜித் பவாரை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மகாராஷ்டிராவை போயிட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்த இவரை சும்மா விடாது இந்த அரசுனாங்க. அடுத்த சில நாட்களே இங்க அமலாக்கத்துறை சிபிஐ ரைடு அஜித் பவார் வீட்டுல நடக்குது. அஜித் பவார் உடனே பாஜகவுக்கு ஆதரவாக அறிக்கைகள் கொடுப்பது அந்த கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அந்த வழக்குகள் மந்தமாகுது. பிஜேபியில சேர போறான்னு சொன்னதுக்கு பிறகு வழக்குகள் வாபஸ் வாங்கப்பட்டது. அதுக்கான பேச்சுவார்த்தை இடியின் மூலமாகவே நடத்தப்பட்டது. அதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு, அஜித் பவார் வச்சு தேசியவாத காங்கிரஸ் உடைச்சு விட்டாங்க. இந்த அயோக்கியத்தனமான நரித்தனமான வேலையை செய்தது பாஜக. ஏன் தமிழ்நாட்டில எடுத்துக்கோங்களேன், RK நகர் இடைத்தேர்தல ஊரறிய ஒரு உலகறிய ஒரு உத்தமன் தான் டிடிவி தினகரன் சொல்லிட்டு குக்கர் சின்னத்துல 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து எல்லாத்தையும் ஏமாத்தி இது பண்ணலாம். அப்படிப்பட்ட அந்த உத்தமன் எடப்பாடி இப்ப இன்னொரு முதுகெலும்பு இல்லாத ஒருத்தன் தமிழ்நாட்டுல இருக்காருனாக்கா அது எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் இவர்கள்லாம் ஒன்றாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தாங்களே ஏகபோகமாக சுவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போது RK நகர் இடைத்தேர்தல்ல, ஏன்னா அங்கதான் அம்மா ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏ வருதுன்னா அவர்கள் மறைவுக்கு பிறகு அங்க இடைத்தேர்தல் டிடிவி தினகரன் நிறுத்தப்படுறாங்க அதிமுகவின் சார்பாக. டிடிவி தினகரன் எம்எல்ஏவானாக்கா நிச்சயம் தன்னுடைய பதவிக்கு உறவுப்பான்றது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முடிவு கட்டி வச்சிருந்தாரு. அதெல்லாம் வெளிப்படையா தெரியும். அதுக்காக பாத்தீங்கன்னாக்கா திரைமறைவுல சில சமரசங்கள் நடந்தது. அப்போது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்த நபர்கள் யார் யாருன்னு கணக்கு போட்டு அங்கெல்லாம் போட்டு கொடுத்த நபரு இந்த எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த RK நகர் இடைத்தேர்தலின் போது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீடுகள் எல்லாத்துலயுமே சிபிஐ இடி வருமான வரித்துறை எல்லாமே ரெய்டு பண்ணாங்க. வீட்டுக்குள்ள இருந்த முக்கியமான டாக்குமெண்ட் பேப்பரா சுருட்டி வெளியே அவருடைய உதவியா தூக்கி போட்ட காணொலி காட்சிகள்லாம் சமூக வலைதளம் இன்னமும் வைரலா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த விஜயபாஸ்கர் மேல இதுவரைக்கும் ஒரு கைது நடவடிக்கை கூட எடுக்க கிடையாது. அதுக்கு அப்புறமேட்டு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டி தூக்கி போட்ட உடனே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை குறைச்சல் கொடுக்கிறாரு அப்படின்றதுனால இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் கால்களில் விழுந்து சரண்டர் ஆனதுனால டிடிவி தினகரனை டார்கெட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னாக்கா டிடிவி தினகரனை இடியை வைத்து கைது செய்து டெல்லி சிறையில எல்லாம் அடைத்து வைத்தார்கள். எல்லாமே நடந்தது. அதன் பிறகு அங்கேயும் டிடிவி தினகரனுக்கு சமரசத்துக்கு வரைய என்னன்னு மிரட்டப்பட்டு அதன் பிறகு சமரசத்துக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு அதாவது ஊழல்வாதி குற்றவாளின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு இதே பாஜகவால் சிறையில் அடைக்கப்பட்ட டிடிவி தினகரன் இன்று ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் அருகிலும் அமித்ஷாவின் அருகிலும் உட்கார்ந்து கொண்டு கூட்டணி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு மட்ட ரகமான கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருப்பதா இடிய அந்த செந்தில் பாலாஜி வழக்கிலே ஓப்பனா சொல்லுவோமே
அவருடைய வழக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈடி எந்த அளவுக்கு மோசமா நடந்து கொண்டது, அதே போல முன்னாள் டெல்லி முதல்வர் ஐயா அரவிந்த் அவர்களுக்கும் ஈடி எந்த அளவுக்கு கிடுக்குப்பிடி கேள்விகள் எல்லாம் வைத்தாங்க. பாஜகவோடு சமரசமா போயிடுங்க, இந்தியா கூட்டணியில நீங்க இருக்கக்கூடாது, இந்தியா கூட்டணிக்கு எதிராக செயல்படணும்னு சொல்லிட்டு அரவிந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்களை ஈடியின் மூலமாக பேரம் பேசப்படுதாங்க. ஈடி வந்துட்டு நீ வந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டா உனக்கு வந்துட்டு என்ன வேணா கொடுக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்து பேரம் பேசுது. செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தை தான் சொன்னாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக என்ன செயல்பட சொல்லி ஈடி என்னை வற்புறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நீதிமன்றத்திலேயே சொன்னாங்க. இது எல்லாம் வெளிப்படையா இருக்கும் போது இந்த ஈடி வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு ஆள் பிடிக்கிற வேலையையும் கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து வழிப்பறி பண்ணி பாஜகவுக்கு பணத்தை சேர்க்கிற வேலையும் தான் பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த ஈடி போன்ற அமைப்புகளை வைத்துக் கொண்டுதான் இந்த சட்டத்தின் மூலயமா இந்த மசோதா வந்துட்டு சட்டமாக்கப்பட்டாக்கா இதன் மூலயமாக ஒட்டுமொத்தமா எல்லா எதிர்கட்சிகளையும் கைது செய்து அந்த மாநில அரசு ஆட்சி வந்து டிஸ்மிஸ் பண்ணி அது மூலியமாக தங்களுடைய காவி பாசிச ஆட்சி வந்துட்டு இந்தியா முழுக்க நிறுவிட்டாக்க தாங்க நினைத்த சனாதன ராஜ்யத்தை வந்து அமைத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்ட ரகமான கேடுகட்ட வேலை வந்து அதாவது எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த நீதித்துறையிலே 70% பிஜேபி வந்து வளைத்தாலும் இன்னும் 30% பேர் வந்துட்டு நீதித்துறைக்குள்ள வந்துட்டு ஒன்றிய பாஜகவினுடைய அந்த ஆக்டோபஸ் பிடியில் சிக்காத நீதிபதிகள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. பாஜகவுடைய அந்த ஆக்டோபஸ் கரங்களை வந்துட்டு எப்படி அடிச்சு உடக்கணும்ன்றதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறதுனால பாஜகவோட எந்த மெட்ருக்கு பயப்படாம சட்டத்தின்படி எப்படி செயல்படணுமோ சட்டம் என்ன சொல்கிறோ அதுபடி சட்டத்திற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சில நீதிபதிகள் இருக்கிறாங்க. நம்ம சமீபத்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா கவாய் போன்றவர்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த சட்டத்தை வைத்துக் கொண்டு அதான் வந்துட்டு ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளை தன்மையப்படுத்தி ஊழலை சட்டப்பூர்வமாக்குவதுதான் இவர்களுடைய நோக்கமே. அதற்காகவே பாத்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அது மூலயமாக அவர்கள் இந்த மாதிரி இடி சிபிஐ கைதுகள் மூலயமா அவர்கள் வந்து 30 நாள் வந்துட்டு உள்ள வச்சு அவர்கள் வந்து பதவி இழப்பு செய்துட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்னரை வைத்து அந்த மாநிலத்துடைய ஆட்சியை வந்துட்டு கைப்பற்றி அது மூலமா தங்களுக்கு சாதகமா ஆட்சி நிறுவனன்றதை உங்களுடைய ரகசிய திட்டம். இததான் வந்துட்டு ஐயா மல்லிகார்ஜுன் அவர்கள் அந்த கூட்டத்துல எல்லாத்துக்கும் புரியும்படி போட்டு உடைச்சிருக்கிறாரு. இந்த கூட்டத்துல ஐயா மல்லிகார்ஜுனா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஈடியினுடைய செயல்பாடு குறித்து தொடர்ந்து நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம் தான். சாமானிய மக்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு கேள்வி எழுப்பக்கூடிய விஷயம் தான். ஈடிக்கு சென்ற 193 வழக்குல 2 வழக்குகள் மட்டும்தான் தீர்ப்பாகி இருக்குது, குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மத்த எல்லா வழக்குகளையுமே சம்பந்தப்பட்டவர்களை வந்துட்டு மிரட்டுவதற்காகவும் அவர்களிடம் பணம் பறித்து பாஜகவிற்கு கொடுப்பதற்காகவுமே எல்லா வேலைகளும் வந்துட்டு ஈடு செய்கிறது அப்படின்னு நமக்கு இருக்க சந்தேகங்களும் இருக்கு. அதையெல்லாம் வெட்டு வெளிச்சமாக்கி அந்த கூட்டத்துல வந்துட்டு ஐயா மல்லிகார்ஜுனா பேசி இருக்கிறாரு. இந்த விஷயத்துல வந்து பாஜக வந்துட்டு ஒண்ணு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. ஐயா மல்லிகார்ஜுனா அவர்கள் சொல்வது போல கைது என்ற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அரசை வந்துட்டு கலைக்கலாம், ஆனாலும் மக்கள் மனசை உங்களால கைது செய்ய முடியாது அப்படின்றத இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திராவும் அமித்ஷாவும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பேசுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?